இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிக்கோமா? ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் அதில் இடப்பட்ட பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். பயமில்லாது இருப்பாய் அப்படின்னு வசனம் இருக்கு. எவ்வளோ அருமையான வசனம் தெரியுமா? ஒரு சமயம் எனக்கு தெரிந்த ஒருத்தர் அவங்க பையன் நிமித்தம் கடன் ஆயிட்டாங்க. கடன் ஆனதுனால இவங்க கடன்காரங்க வந்தாங்கன்னா வீட்டுக்கு உள்ளே போய் ஒளிஞ்சு கிடப்பாங்க. பயந்து அவங்க ரோட்டில் போட்டு கத்தி கெட்ட வார்த்தை போட்டு ஏசிட்டு அவங்க ரொம்ப அழுவாங்க. கடனில் இப்படி கஷ்டப்படுகிறேன்னு யாரோ ஒரு மனுஷன் வந்தானா, யாருன்னே தெரியாதான், முன்னாங்க யாருன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போனாராம். அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாராம். கடன் எல்லாம் அடைச்சாங்களாம். பயம் இல்லாமல் இருந்தாங்களாம். பயப்படுற காரியம் வரும்பொழுது ஒன்றே ஒன்று நம்புங்க, உங்கள் தேவன் அந்த பயத்திற்கு மேற்பட்ட காரியத்தை செய்கிற வல்லமையுள்ள தெய்வம். பயம் பொல்லாத பிசாசினால் உண்டானது. ஒரு மனுஷனை பயமுறுத்த அவன் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்வான். ஏன்னா அவனுக்கு பயப்படுத்துறதுக்கு அவன் என்ன வழியினாலும் யூஸ் பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுற காரியம், பயப்படாத, சோர்ந்து போகாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை தடவை சொல்லியிருக்காரு வேத வசனத்தில்? 365 தடவை இருக்கான். பயப்படாதே. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தடவையும் ஆண்டு வேதத்தில் எழுதியிருக்கிறார். பயப்படாத. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு வசனம் எடுத்தால் அந்த வசனத்தில் பயப்படாதேன்னு இருக்குமா? அப்போ ஆண்டவர் நமக்கு தானே எழுதி கொடுத்துருக்காரு, பயப்படாதீங்கப்பான்னு. ஒரு நாளும் பயப்படாதீங்க. உங்கள் பணத்தை வஞ்சித்து வச்சிருக்கிறாங்க, தரமாட்டேங்கிறாங்க, பணத்தை இழந்து விடுவனும், இனி எனக்கு வழி இல்லையே, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லையே, எனக்கு வாங்கி தர யாருமே இல்லையே, நீங்கள் பயப்படலாம். ஆண்டவர் சொல்லுற உன் பணத்தை நான் வாங்கி தரேன். அது நான் உனக்கு கொடுத்த காசு, வேறு யாரும் அதில் அனுபவிக்க நான் விட மாட்டேன். உன் பணத்தை நான் உனக்கு வாங்கி தரேன். உன் மனைவியின் காரியத்தை குறித்து நீ ரொம்ப சோர்ந்து போகிற, ரொம்ப கலங்குற, ரொம்ப பயப்படுற, ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மையாய் முடிய பண்ணுங்க. நீ கலங்குகிற காரியத்தில் நான் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை கணத்தில் மகிமையில் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்லி நீங்கள் பயப்படுற ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கடனை அடைக்க செய்ததை உங்களுக்கு செய்ய மாட்டாரா? விசுவாசத்தோடு இருக்கு. பயம் எல்லா மனுஷனுக்கு வரும். ஏன்னா அது பிசாசு கொண்டு வரும். ஒரு கலக்கம் வரும். ஐயோ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஆண்டவர் சொல்லுவேன். பயப்படாது, நான் கூட இருக்கிறேன், நான் கூட தான் இருக்கேன். நான் வானத்தை பூமியும் படைத்த தெய்வம்ப்பா. ஏதாவது வழியை செய்து உன்னை அற்புதம் செய்துருவேன். பயப்படாத. கடனை குறித்து பயப்படாத. இட பிரச்சனை குறித்து பயப்படாத. திருமண வாழ்க்கை குறித்து பயப்படாத. எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், கவர்மெண்ட் வேலைக்காக பிரயாசப்படுது, ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குது, எல்லாரும் என்னை தூஷிக்கிறாங்க, எனக்கு வழியே இல்லையே, வேலைக்கு வழியே இல்லையே. ஆண்டவர் சொல்லுறான், பயப்படாதேன்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இதை வேதனையோடு பார்க்குறீங்கல்ல, ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். உன்னை பாதுகாத்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை பெருக பண்ணுவேன் என்று தேவன் உங்களை வாக்கு பண்ணுகிறார். வசனம் அழகாய் சொல்லுகிறது, பயமில்லாத இருப்பாய். என்ன ஒரு வசனம்! அப்படிதான் ஆண்டவங்களை வாழ வைக்க போகிறேன். இனி வரும் காலங்கள் நீங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் பிரோஜனமாக இருக்கிற நாட்களே ஆண்டவர் உங்களை தரப்போகிறேன். நாம் ஜெபிப்போம். பயமில்லாத நாட்களை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனை, கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற நானுமே. பயமில்லாத மனுஷன் யாரும் இல்லையானுமே. ஆனால் நாங்கள் சேவிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறது நிமித்தம் நாங்கள் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுமானவே. எங்கள் வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்துமானவே. எங்களை கண்ணோக்கி பாருமானவே. வாழ்க்கையில புத்தி கெடா இல்லாதபடி மன தெளிவுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். நன்மையினால் முடி சுட்டும், பலவீனங்களை மாற்றும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. எந்த வியாதியை குறித்து, எந்த பிரச்சனை குறித்து, ஏதாவது ஒரு கலக்கத்தை நிமித்தம் அந்த செய்தியை கேட்டு பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனின் தொடும், அவங்களை ஆசீர்வதியும், அவங்களை பலப்படுத்தும். அந்த பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வைங்க, பலப்படுத்தும். உண்மையாய் உத்தவமாய் அதற்கு பின் வாழ அந்த பிள்ளைகளுக்கு அனுகிரகம் காத்து கொண்டு வழிநடத்தும் ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாள் பயப்படாதீங்க. பயந்து என்ன கிடைக்க போகுது? பயப்படுறது நிமித்தம் ஒன்று அவடி படுத்து கிடந்துக்கிட்டு ஒரு மாதிரி கலங்கிக்கிட்டு இருக்கிறது நிமித்தம் என்ன நடக்க போகுது? உங்கள் இருதயம் தான் பாதிப்படையும், உங்கள் சிந்தனை தான் பலவீனப்படும். வேத வசனத்தை எடுத்து படிங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அதாவது படுத்து கிடந்துட்டு இந்த மாதிரி உங்கள் வேதனையோடு அது பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கனத்தோடு சேர்த்து ஆண்டவரை கனப்படுத்தி நீங்கள் ஒரு காரியம் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை கனப்படுத்த பரலோகத்தில் தேவன் தூதர்களை அனுப்பி உங்களை விடுவிப்பார். நான் சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். God bless you.